ஸ்தூலமான எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. ஆனால் ஞான கண் இல்லை. இங்கிலீஷில் சொல்லப்படுது தேர்ட் ஐ ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தினுடைய கண், மூன்றாவது கண். வாழ்க்கையில் சுகம் சாந்தி பிராப்தியாக அடையணும் அப்படின்னா இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் வேணும். அது நமக்கு இல்லை. அதாவது அந்த ஞானம் நமக்கு இல்லை. அந்த ஞானத்தினுடைய மூன்றாவது கண் நெற்றியில் வரலை. எப்படி சித்திரங்களில் காமிக்கிறாங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க 3 கண்களுடைய மனிதர்கள் இருந்தாங்க. 3 கண்களுடைய மனிதர்கள் ஒரு பொழுதும் இருந்ததில்லை. சித்திரங்களில் என்ன காமிச்சிருக்காங்களோ அது ஒரு அலங்காரம். அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொழுதும் மனிதர்களுக்கு 3 கண்கள் இருக்கிறதில்ல. மனிதர்கள் தேவதையாகவும் ஆகுறாங்க, மனிதர்கள் அசுரர்களாகவும் ஆகுறாங்க. இதுதான் மனிதனுடைய குவாலிஃபிகேஷன். அப்படி கிடையாது. மனிதன் தேவதையாக ஆகும் பொழுது 4 கைகள் வந்துடுது, 3 கண்கள் வந்துடுது. அப்படி கிடையாது. அதே போல அசுரர்களாக இருக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும்? அப்படியும் இல்லை. மனிதர்கள் டிஸ்குவாலிஃபைட், அதாவது தகுதியை இழக்கும் பொழுது, தெய்வீக தன்மையை இழக்கும் பொழுது அசுரர்களாக ஆயிடுறாங்க. இந்த மனிதர்கள் குவாலிஃபைடாக தகுதியுடையவர்களாக இருக்காங்களோ, அதாவது தெய்வீகத்தன்மை நிரம்பியவர்களாக, அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாக, 16 கலைகள் முழுமையானவர்களாக, நிர்விகாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தெய்வத்தைகள். மற்றபடி உடலினுடைய அமைப்பினால எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கிறதில்ல. தகுதியினுடைய வித்தியாசம்தான் கண்டிப்பாக இருக்கு. அதனால அதை தூய்மை இல்லை தூய்மையற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிரேஷ்டாச்சாரி மற்றும் பிரஷ்டாச்சாரி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நடத்தையில தான் இருக்கு. இது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். 4 கைகளினுடைய அர்த்தம் 2 கைகள் பெண்ணினுடையது மற்றும் 2 கைகள் ஆணினுடையது. எப்பொழுது ஆண் மற்றும் பெண் இருவரும் தூய்மையாக இருக்கிறார்களோ அப்போ அவங்களுடைய அந்த கிங்டம் இருந்தது, சுகம் மற்றும் அமைதி, தூய்மை இருந்தது. அப்போ அந்த ஆண் மற்றும் பெண் தூய்மையாக இருந்தார்கள். மீண்டும் எப்போ அப்படி தூய்மையாக ஆகுவாங்களோ அப்போ அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் ஏற்படும். ராவணனுக்கு 10 தலைகள் காமிக்கப்படுது. அதற்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அதனுடைய அர்த்தம் 10 தலைகளுடைய ஏதோ ஒரு மனிதன் இருப்பாரு அப்படின்னு கிடையாது. இது கூட ஒரு சிம்பல் தான், விகாரங்களினுடைய அடையாளம். இது ஒரு தூய்மையற்ற இல்லறவாசியினுடைய அடையாளம். இது கூட எதை குறிக்குது அப்படின்னா, ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அந்த 10 தலைகள், அதாவது 5 விகாரங்கள் ஆண் பெண் கிட்ட இருக்கும் பொழுது அது 10 தலைகளாக காண்பிக்கப்படுது. அவர்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது சுகம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. இப்போ தூய்மையினுடைய அடையாளம் 4 கைகள் மற்றும் தூய்மையற்ற நிலையின் அடையாளம் ராவணன். இந்த எல்லா விஷயங்களுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது அலங்காரம், அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது, அடையாளங்கள். ஸோ மனிதர்களுடைய உடல் அமைப்பில் எந்த ஒரு டிஃபரன்ஸோ இல்லை வித்தியாசமோ இருக்கிறது கிடையாது. 10 தலைகள், 10 நாக்கு, இல்லை 10 காது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதில்ல. பாபா சொல்றாரு, குழந்தைகள் அழைக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு ஞானத்தினுடைய கண்ணு கொடுங்க. ஞானத்தினுடைய கண் அப்படின்னா புரிதல். எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சதா காலத்துக்கும் சுகம் சாந்தியை கொடுங்க. மனிதன் இந்த சுகம் சாந்தியை தேடி தேடி களைப்படைந்து விட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ தேடிட்டே இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ துக்கம் மற்றும் அசாந்தி இன்னும் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு. விஞ்ஞானத்தின் சாதனங்கள் மூலமாக கூட நாளுக்கு நாள் சுகம் சாந்தியினுடைய சாதனங்களும் அதிகமாயிட்டே போகுது. மேலும் ஒரு பக்கம் துக்கத்தினுடைய பிராப்தியும் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் இதே விஞ்ஞானம் சத்தியுகத்துல சுகம் கொடுக்கறதுக்காக நிமித்தமாக ஆகுது. ஒருவேளை நல்ல விதத்துல நல்ல புத்தியின் மூலமாக விஞ்ஞானத்தை உபயோகிக்கும் பொழுது சுகம் கிடைக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புத்தி அப்படி இருக்கு, இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக துக்கம் தான் கிடைக்குது. அதனால்தான் சொல்லப்படுது, அழிவு காலத்துல அன்பற்ற புத்தி